வணக்கம். இந்த காணொளியில பாடல், அதற்கான பொருள் நம்ம பார்க்க போறோம். பல பாடல்கள நம்ம மனப்பாடம் செஞ்சு, ஸ்லோகங்கள மனப்பாடம் செஞ்சு சாமிய வழிபடுறோம். ஆனா, அதோட பொருள நம்ம உணர்ந்து சொல்லும்போது தான், அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். "சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர்" அப்படின்னு சிவபுராணத்துல மாணிக்கவாசகர் சொல்றாரு. தமிழா இருந்தாலும், பண்டைய தமிழா இருந்தாலும், சமஸ்கிருதமா இருந்தாலும், ஹிந்தியா இருந்தாலும், இல்ல தெலுங்கு எந்த மொழியில நீங்க ஸ்லோகம் சொல்லும்போதும், அதோட முழு அர்த்தத்த புரிஞ்சு சொல்லும்போது தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமஸ்கிருத ஸ்லோகம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. இதற்கான பொருள் வக்ரதுண்ட அப்படின்னா வளைந்த தும்பிக்கையை உடையவரே அப்படின்னு அர்த்தம். மகாகாய பெரிய உடலை உடையவரே. சூரிய கோடி சமப்பிரப கோடி சூரியர்களுக்கு சமமான ஒளி உடையவரே. விநாயகரை நம்ம இதெல்லாம் சொல்லி அழைக்கிறோம். நிர்விக்னம் குருமே தேவ, என் காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி அருளும் இறைவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சர்வ காரியேஷு சர்வதா, எல்லா வேளைகளிலும், எல்லா காரியங்களிலும், எல்லா நேரங்களிலும் என் காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி அருளுமாறு இறைவனை கேட்டுக்கிறாங்க. ஸ்லோகத்தை திரும்ப பார்ப்போம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. வளைந்த தும்பிக்கை உடையவரே, பெரிய உடலை உடையவரே, கோடி சூரியர்களுக்கு சமமான ஒளி உடையவரே, எனது அனைத்து காரியங்களிலும் எப்போதும் தடைகளை நீக்கி அருளும் இறைவா. விநாயகர் அருள் நமக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்களுக்காக ராம்ஸ் டெம்பிள் விலாக்ஸ்.